கிராமத்துல ஒரு வீட்ல ஒரு மண்பானையும் ஒரு செம்பாலான பானையும் நண்பர்களா இருந்தாங்க. செம்பாலான பானை மண்பானைய எப்போதும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். டேய் மண்பானை, என்ன தூங்கிக்கிட்டே இருக்கியா? விடிஞ்சிருச்சு, எந்திரி எந்திரி. டேய் அழுக்குப்பானை, எந்திரிடா. பாத்தியா நான் எப்படி பளபளப்பா இருக்கிறேன்னு? பாத்தியா என்ன நல்லா அட்டாளி மேல உயரத்துல வச்சிருக்காங்க, உன்னை பாரு கீழாப்புல வச்சிருக்காங்க அப்படின்னு செம்பாலான பானை சொன்னுச்சு. என்ன தினமும் பயன்படுத்துறதுனால நான் அழுக்காகிறேன், உன்னை எப்பயாவது பயன்படுத்துறதுனால நீ அழுக்காகாம பளபளப்பா இருக்கிறடா. ஏன்டா இப்படி பேசிட்டே இருக்க? டேய் என்ன தினமும் பயன்படுத்துறாங்க, அதனாலதான் என்ன கீழே வச்சிருக்காங்க. உன்னை பயன்படுத்துறதே இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் தான் பயன்படுத்துறாங்க, அதனாலதான் உன்னை அட்டாளி மேல வச்சிருக்காங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோடா அப்படின்னு மறுபடியும் கிண்டலாவே பேசிக்கிட்டு இருந்தது. அந்த வீட்ல குழந்தை ஒண்ணு பந்து விளையாண்டுகிட்டே இருந்துச்சு. பந்து வேகமா வந்து செம்பாலான பானை மேல பட்டு செம்பாலான பானை கீழே விழுந்துருச்சு. ஐயோ அம்மா. செம்பு பானை உயரத்துல இருந்து கீழே விழுந்துட்டு போல, அதுவும் என் பக்கத்துல கிடக்குற, உனக்கு நல்லா வேணும். உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நாம யாரையும் தாழ்வா எண்ணக்கூடாது. மைக்கேல் சார்